ஒகேனிக்கல் ஸ்டைலில் மட்டன் மிளகு சுக்கா செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 1/2 கிலோ மட்டனுக்கு ஒரு சின்ன வெங்காயம் 150 கிராம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சமாக சீரக மிளகு, கருவேப்பந்தலை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டன் வந்து வேக வச்சுருவோம். இப்போ வந்து மட்டன் வந்து அரை வேக்காடை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த மட்டன் பாதி வெந்ததை எடுத்து வச்சுட்டா, இப்போ வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி விழுதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு, இப்போ வந்து மட்டன் சுக்காவுக்கு வந்து மசாலா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் கம்மியாக தான் எடுத்துக்கிறேன் மல்லித்தூள், லைட்டாக மட்டும்தான். சும்மா கறி மசாலே 1/2 கிலோவுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காரம் கேட்டாங்கன்னா மிளகாத்தூள் போடுங்க, இல்லைன்னா நம்ம பெப்பர் போடுறோம், அதுவே போதும். வந்து லைட்டாக போடுறேன் நான். இப்போ இந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. நம்ம இந்த மசாலில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கங்க. இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்காங்க. அவ்வளோதான் சேர்த்துக்கிறேன். இந்த இங்கே பாருங்கள், வேக வச்ச மட்டன் இருக்குது, இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரட்டி விட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி விட்டு நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டு இறக்கும்போது நல்லா ட்ரை பண்ணி இறக்குங்க. இறக்கும்போது மல்லி இலையும் ஒரு பாக்கெட் பெப்பர் போட்டுருங்க. அப்புறமா மட்டன் பெப்பர் சுக்கா ரெடி ஆயிரும். நம்ம வந்துட்டு மட்டன் சுக்கா வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. நல்லா சுள்ளுன்னு இருக்குது, ரொம்ப சூப்பரா இருக்குது. சரி சரிப்பா, நல்லா பஞ்சு மாதிரி வந்துருக்குதுங்க. மட்டன் சுக்கா சூப்பரா இருக்குதுக்கா, சூப்பரா டேஸ்டா இருக்குது. நீங்களும் வாங்க, வந்தீங்கன்னா தம்பிக்கு செஞ்ச மாதிரி உங்களுக்கு செஞ்சு தரோம். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க, விடாம பாருங்க. எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க. பார்த்ததுமே எச்சி வரணுமா, நித்யா கார்ட்ட வந்து சாப்பிட்டு பாருங்க. பாய். வீட்டு முறையில செஞ்சு தரோம். ஓகே. இப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாருமே ரொம்ப எல்லாம் விரும்பி பார்க்குறீங்க. எல்லாம் நிறைய பேர் ஒகேனிக்கல் வந்தாலும் சொல்கிறாங்க, அக்கா உங்கள் சப்ஸ்கிரைபரு இந்த சேனல் நாங்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறோம். அதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள். சேனலுக்கு லைக் கொடுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.